இன்றைக்கி ஹலோ ஃபுடிஸ் தமிழில் சிக்கன் எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க போதும். இப்போது இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள். ஒரு 10 செகண்டுக்கு முட்டையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நல்லா பொறுமையாக கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அரை எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் முட்டை மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.